எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜி. பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம iOS 26 இதை பற்றி பார்க்கலாம். என்னோட ஃபேஸ் ஐடி ரெக்கக்னைஸ் ஆகலை, அதனால தான் அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட். ஸோ இது வந்து நான் லான்ச் ஆன அன்னைக்கு நைட்டே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எப்படி இருக்குங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதை இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் சப்ஜெக்டிவ்ங்க. பட் ஓவராலாக ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், ஒரு ஸ்பாய்லர் கொடுக்கணும்னா நல்லா தான் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூஐ சேஞ்சஸ்லேருந்தே பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதான் வந்து இருக்கலே ரொம்ப பெரிய சேஞ்ச். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து நிறையா பேச போகிறோம். லிக்விட் கிளாஸ் டிசைன். இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிஸ்டம் வைடு எல்லா இடத்துலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. லைக் வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் சென்டர் எடுத்தால் கூட லைக் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் லைட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லைக் நான் இப்போ கொஞ்சம் இதில் வந்து நமக்கு ரொம்ப தெரியாது. இந்த வால்பேப்பர் பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். மேலே இருக்க லைட்டை விட்டுருங்க. இந்த வால்பேப்பரில் வந்து இந்த இது சேஞ்ச் ஆகும்போது லைட் எஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, வால்பேப்பரோட அவுட்லைன். ஸோ இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. லைக் வந்து ஒரு லைட் அண்ட் லிக்விடை வந்து சேர்த்தா எப்படி இருக்கும், ஸோ ஒரு கிளாஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லிக்விட் கிளாஸ் வந்து சிஸ்டம் வைடு எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் வந்து ஓவராலாக வந்து லைக் டாகிள்ஸோட விஷுவலிட்டியெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டாகிளே எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ இந்த டாகிள் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த விஷுவல் எஃபெக்ட்டு. அண்ட் இந்த டாகிளோட லைக் டிசைன்லாம் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஓப்போ ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னோடய கொலீக்ஸ்ட்டையும் கேட்கும்போது லைக் அந்த மாதிரி தான் சொன்னாங்க, கொஞ்சம் ஆண்ட்ராய்டிஷ் ஃபீல் கிடைக்கிது அப்படின்ட்டு. அண்ட் இந்த சர்ச் பார் இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு மேஜர் சேஞ்சஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஏரோப்ளேன் மோட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிக்விட் கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. இது வந்து அன்அவாய்டபிள். ஸோ வந்து உங்களுக்கு இந்த லிக்விட் கிளாஸ் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த அப்டேட் வந்து பண்ண வேணாங்கிறது ரெக்கமெண்டட். அண்ட் மேஜராக வந்து அவங்க பண்ணியிருக்கிற டிசைன் சேஞ்சஸ் வந்து லைக் ரிஃப்ராக்ஷன் பேசிஸில். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த பேட்ரி ஹெல்த் போயிட்டு அண்ட் இந்த சார்ஜிங் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடரை வந்து நான் வந்து மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். லைக் அது வந்து ஒரு லிக்விட் ட்ராப் மூவ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எக்ஸாக்டாக மூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு பெஸ்ட் இடத்துல நான் வந்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஃபோன் ஆப் போயிட்டு நான் வந்து இந்த கீழ் பார்ட்டை வந்து நல்லா பாருங்கள். நான் இப்போ வந்து இதை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஒரு லிக்விட் வந்து ஒரு இடத்துக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா இந்த கார்னர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கான்டாக்ட்ஸோட கார்னர்லேயும் அந்த நம்பர் பேடோட கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிஸ்டார்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு லிக்விட் மேலே இருந்தால் எப்படி டிஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு ரிஃப்ராக்ஷன் தெரியுது. இதெல்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நான் ஃபோன் ஆப்புக்கு அப்புறம் வரேன். பட் வந்து இந்த லிக்விட் கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தாலும் சரி, ஒரு ஃபோல்டர் ஐக்கான் பார்த்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து இப்போ சஃபாரிக்குள்ளே போனாலும் உங்களுக்கு வந்து இந்த லிக்விட் கிளாஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சும்மா வந்து ஒரு சைட்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கீழே இருக்க அந்த சைட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். முன்னாடி வந்து லைக் டெவலப்பர் பேட்டாஸ்லாம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்லூசண்ட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது லைக் அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர்லாம் மாறுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா லைக் கொஞ்சம் எஸ்தட்டிக்கல் டிசைன்ஸ் தான். அண்ட் இது வந்து பியூர்லி சப்ஜெக்டிவ்னு சொல்லுவேன். ஸோ இந்த லிக்விட் கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஹோல் அப்டேட்டே பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து நம்ம அடுத்து வந்து லைக் கொஞ்சம் விஷுவல் சேஞ்சஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் ஆப்போட ஐகான்ஸ்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆப் பார்த்தாலே லைட்டாக தெரியும். ஃபோட்டோஸ் ஆப்போட
செட்டிங்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர், மெயினாக கேமரா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கேமரா ஆப் பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஒரு எவ்வளோ அந்த கேமரா ஆப்போட ஐகானே மாற்றிட்டாங்க டோட்டலாக. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து ஃபோன் ஆப்புக்கு வரலாம். ஸோ இல்லை, ஃபோன் ஆப் கூட வரலாம். நம்ம வந்து லாக் ஸ்க்ரீனுக்கு வரலாம். ஏன்னா இங்கே தான் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. டைம் இப்படி காட்டுது. நான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் புல் டவுன் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு டைம் வந்து ரொம்ப பெருசாக காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பியூர்லி கஸ்டமைசபிள். நான் வந்து இப்போ இதை கஸ்டமைஸ் பண்ணி இந்த டைம் வந்து இன்னும் பெருசாக ஆக்கணுன்னாலும் ஆக்கலாம். பட் வந்து நான் வந்து இந்த லெவல்லே வச்சுக்கிறேன். அண்ட் நமக்கு வந்து டெப்த்து இதெல்லாம் வந்து முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த டெப்த் ஆஃப் பண்ணிட்டோம்னா டைம் முன்னாடி தெரியும். டெப்த் ஆன் பண்ணனால இப்படி இருக்குது. இது வந்து iOSஓட டிஃபால்ட் டைனாமிக் வால்பேப்பர். உங்களுக்கு வந்து நீங்கள் இதிலே வந்து ஷேட்ஸ் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா டைனாமிக்காக வந்து அது பாட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கணும்னு நினச்சதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து இந்த கிளாக் இந்த மாதிரி இருக்குதா? நான் வந்து இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் புல் அப் பண்ணும்போது டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸ் மாறிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாயிண்ட், ஒரு நல்ல டச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து கிளாக் அட்ஜஸ்ட் ஆகிறதெல்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல. உங்களுக்கு டிஃபால்ட் வால்பேப்பருங்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக பிளண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து வேறு வால்பேப்பர்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். அண்ட் வால்பேப்பர்ஸுங்கும்போது நான் இன்னொரு ஃபீச்சர் காட்டுறேன். இதுதான் வந்து நான் என்னோடய ஆஃபீஸ் கொலீக்ஸ்கிட்ட வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஷியல் வால்பேப்பர் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இதை கஸ்டமைஸ் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே என்னை வந்து இந்த டைம்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஜஸ்ட் ஃபோன் இது பண்ணுறேன். பட் உங்களுக்கு அந்த 3D இது வந்து கேமராவில் நல்லா கேப்சர் ஆகுதான்னு எனக்கு சொல்ல முடியல. பட் எனக்கு நேரில் நல்லா தெரியுது. லைக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க சப்ஜெக்ட் மட்டும் நல்லா ஷேக் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பேட்ரி கன்சியூமிங்காக இருக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு கன்சியூம் பண்ணும். ஏன்னா வந்து இதுக்குன்னு சென்சர்ஸ்லாம் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து இதாகும். ஸோ வந்து பேட்ரி கன்சம்ஷன் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு பேட்ரி கன்சம்ஷன் போக ஒரு கூல் ஃபீச்சராக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். பட் இது வந்து ப்ரீவியஸாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த வால்பேப்பர்ஸ்க்கு வந்து லைக் அஃபெக்ட் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு நோட் பர்த்தியான ஒரு பாயிண்ட்டுன்னு நினச்சேன். ஏன்னா இப்போ கஸ்டமைஸ் கொடுக்குறேன். இதில் வந்து இது வரல. லைக் அந்த உங்களுக்கு டெப்த் எஃபெக்ட் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஷியல் ஃபோட்டோவோட ரெக்கக்னிஷன் வரல. ஸோ இது வந்து ஒரு நோட் பர்த்தியான பாயிண்ட். நீங்கள் இப்போ இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து லைக் எடுத்து வச்சுருந்தீங்க, அதுக்கு வந்து மறுபடியும் இது பண்ணுங்கும்போது நீங்கள் மறுபடியும் அதை டவுன்லோட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி நான் வால்பேப்பர்ஸ் எடுக்கிறது வந்து பேனல்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறேன். MKBHDயோட ஓன் ஆப். ஓகே, நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், அப்படியே வரலாம். ஃபோன் ஆப் பார்த்திங்கன்னா ஃபோன் ஆப்லேயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது முன்னாடி மாதிரி இல்லை. அண்ட் நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த லிக்விட் கிளாஸோட டிசைன்லாம் இருக்குது. உங்கள் ஃபேவரட் கான்டாக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு கார்டு மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ இதுனாலும் வச்சுக்கலாம். பட் ஐ திங்க் 8 கார்ட்ஸ் வரைக்கும் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போது நான் வேணால் வேறு ஒரு இது ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து சும்மா இந்த கான்டாக்ட் போய்க்கிறேன். இந்த கான்டாக்ட் போயிட்டு நம்ம வந்து ஆட் டு ஃபேவரட்ஸ் கொடுத்துட்டு அது வந்து ஒரு ஃபோனுங்கிறதுனால ஃபோன் இது பண்ணுறோம், செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இது கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணணுன்னா நீங்கள் இதுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கால் போயிடும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லேஅவுட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக இங்கே வந்துட்டு கிளாசிக் லேஅவுட் போய்க்கலாம். கிளாசிக் லேஅவுட் வந்து உங்களுக்கு எப்பவும் போல் இருக்கும். வாய்ஸ் மெயில் இதெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ வந்து அண்ட் இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். கால் ஸ்க்ரீனிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்சல் டிவைஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த
கால் ஸ்க்ரீனிங் வந்து லைக் அது ஒரு அன்னோன் நம்பர்னால் அதுவே ஸ்க்ரீன் பண்ணி என்ன பர்பஸ்க்கு கால் பண்ணியிருக்கீங்கங்கிற மாதிரி கேட்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து ஹோல்ட் அசிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது என்ன கான்செப்ட்னா, மெயினாக வந்து இப்போ ஒரு காலில் வந்து நம்ம இருக்கோம், லைக் ஒரு ஆட்டோமேட்டட் கால். அது வந்து உங்களை வெயிட் பண்ண சொல்லுது அப்படிங்கும்போது, நீங்கள் அந்த காலில் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹோல்ட் அசிஸ்ட் போட்டுட்டு போய்க்கலாம். சப்போஸ் நீங்கள் அதை போட்டுட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன வேலையாக பார்த்துட்ருக்கீங்கங்கும்போது, அவங்க வந்து உங்கள் காலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, அந்த டீலரோ அந்த வெண்டாரோ யாரோ ஒருத்தங்க அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து உங்களுக்காக அது வந்து அவங்க வந்துருவாங்கன்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து அலர்ட் பண்ணும். ஸோ நம்ம போய் கால் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸாக இருந்தது. அண்ட் நமக்கு வந்து மெசேஜஸ் ஆப்பும் மாற்றிருக்கிறாங்க. ஆக்சுவலி மெசேஜஸ் ஆப்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா வந்து செட் ஆகலைன்னு சொல்லுவேன். பட் நம்ம ஃபீச்சர்ஸ் வைஸ் வரலாம். நான் ஏன்னு சொல்கிறேன். இந்த சர்ச் பார் இது எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஃபோன் ஆப் மாதிரி தாங்க. பட் இதில் வந்து அந்த யூனிஃபைட் இதுங்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே வந்து ஒரே ஆப்ஷன் தான். ஃபுல்லாக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டரிங் இருக்குது. ஸோ வந்து இங்கே மேனேஜ் ஃபில்டரிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் இது பண்ணோம், இப்போ அலோவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து வெரிஃபிகேஷன் கோட் மட்டும்தான் இது பண்ணோம்னா அவங்களும் இது பண்ணும். இப்போ ப்ரொமோஷன்ஸையும் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா அதுவும் அலோவ் பண்ணும். இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து ஆப்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, எல்லா மெசேஜஸும் இங்கே காட்ட மாட்டேங்குது. நம்ம இப்போது நான் ட்ரான்சாக்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். போய் பார்த்தா நிறைய மெசேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஆல் மெசேஜஸில் காட்டியிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வேணுங்கும்போது நான் வந்து லைக் ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு மற்ற டைம் வந்து இதாக இருந்தால் பர்சனலாக எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் டிசைன் சேஞ்ச் தான். ஓகே, நம்ம வந்து மெசேஜஸ் ஆப் விட்டுறலாம். அடுத்து ஃபோட்டோஸ் ஆப். ஸோ ஃபோட்டோஸ் ஆப் பார்த்தீங்கன்னா மேஜர் ரீடிசைனுங்க. லைக் முன்னாடி வந்து ரொம்ப கசகசன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, ஃபோட்டோஸ் ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன்டாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் போயிட்டோம்னா, நமக்கு கலெக்ஷன்ஸில் வந்து என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து தேடி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இந்த மாதிரிலாம் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம இங்கே ரீசென்ட்லி டெலிட்டட் இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து ஜஸ்ட் லைப்ரரி மட்டும்தான். அண்ட் நான் அந்த ஸ்பேஷியல் ஃபோட்டோ பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, அது வந்து நம்ம இங்கேயும் வந்து இது பண்ணலாம். இப்போது இங்கே ஒரு குட்டி ஐக்கான் தெரியுது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸ்பேஷியல் சீன் இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். பட் இது அப்படியே ஷேர் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்பேஷியல் ஃபோட்டோவாகவே ஷேர் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. இப்போ நீங்கள் அது வெளில வந்துட்டாலும் அந்த இது போயிடும். உங்களுக்கு அது ஒரு நார்மல் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் ஃபோட்டோஸ் ஆப்குள்ளே இது பண்ணுறது நல்ல விஷயம். மேபி இதை வந்து ஃப்யூச்சரில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட் ஆஃப் இது சொல்லிட்டேன். மெயினாக வந்து விஷுவல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு லைக் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் பெரிய சேஞ்சஸ் வரல. விஷுவல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சேஞ்ச் வந்துருக்குது. மெயினாக என்னென்னா, இப்போ நான் இந்த ஒரு இதுக்குள்ளே போகிறேன். போயிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸ்க்ரீன்ஷாட்ஸ்குள்ளேயே விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வந்து லைக் பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே எனக்கு பார்த்தீங்கள்ல ஹைலைட் டு சர்ச் ஆஸ்க் இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆஸ்க் கொடுத்துட்டோம்னா டேரெக்டாக சாட் ஜிபிடிட்ட போய் கேட்கும். இப்போ நான் வந்து சும்மா ஒரு இது சர்க்கிள் பண்ணுறேன். இப்போ இது சர்க்கிள் பண்ணோடனே இது விஷுவல் இன்டெலிஜென்ஸ் லோகோ வந்துட்டு நமக்கு வந்து கூகுள்லேருந்து வந்த இமேஜஸ்லாம் காட்டுது. ஸோ பேசிக்கலாக ஒரு கூகுள் லென்ஸ் கான்செப்ட் மாதிரி தான் இது வந்து காட்டுது பார்த்தீங்களா? ஸோ வந்து iOS 18 iOS 26 பார்த்தீங்கன்னா ஒரு மீம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு எடுத்து காட்டுது. அண்ட் இப்போ வேணும்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா, இப்போ நான் இதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே இங்கே ஆட் டு கேலண்டர்னு வருது பார்த்தீங்களா? ஸோ வந்து இங்கே இருக்க டேட்டு இங்கே 26 செப்டம்பர் இந்த டைம் இதெல்லாம் வச்சு அதுவே வந்து கேலண்டரில் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டாக ஆட் பண்ணி மார்க் பண்ணிடும். பட் இது வந்து ஆப்பிள் கேலண்டருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து பட் ஃபீச்சராக வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. வேறு என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிஃபைலலாம் பாட்டு ஓடும்போது நல்ல ஒரு
டிசைன் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஜஸ்ட் வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் இந்த ஆல்பம் ஆர்ட் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனை ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்குது. நான் இப்போ இதை வந்து இது பண்ணிட்டேன்னா கிளாக் அப்படியே கிராஜுவலாக வருது. இப்போ இதே ஆல்பம் ஆர்ட் அகைன் கிளிக் பண்ணிட்டேன்னா கிளாக் கிராஜுவலாக சின்னதாகிடுது. ஸோ இது வந்து ஸ்பாட்டிஃபைக்கு உங்களுக்கு ஆப்பிள் மியூசிக்கு இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அது வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட்டி ஆப்பு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். பட் வந்து ஸ்பாட்டிஃபை நான் ஒரு ஸ்பாட்டிஃபை யூஸர் அதனால். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் ஆப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ண விஷயம். இப்போது நான் ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணி நான் இங்கே மோர் கொடுக்குறேன்னா யூசர்ஸ் ரிங்டோன்னு இருக்குது. ஸோ இதை யூசர்ஸ் ரிங்டோன்னு கொடுத்த உடனே இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த கோட்டுங்கிற ரிங்டோன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் வந்து இது வந்து ஒரு வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருப்போம். லைக் வந்து கராஜ் பேண்ட் வச்சு எப்படி வந்து ரிங்டோன் செட் பண்ணணும் ஐஃபோனுக்குன்ட்டு. ஸோ அப்படி வச்சு நான் ஒரு ரிங்டோன் வச்சுருந்தேன். பட் வந்து இப்போ இவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ரிங்டோன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிங்டோன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாக தெரிஞ்சுது எனக்கு. இந்த மாதிரி ரிங்டோன் கஸ்டமைஸ் பண்ணுறது இது எல்லாமே. பட் இதெல்லாம் வந்து பல வருஷமாக வந்து ஆண்ட்ராய்டில் இருக்குதுங்க. இப்போ தான் இவங்க இங்கேயே கொண்டு வர்றாங்க. பட் எனிஹவ் இப்போயாச்சும் கொண்டு வர்றாங்களே அப்படிங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். ஓகே, 2 ஆப்ஸ் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஒன்று வந்து நமக்கு வந்து கேம்ஸ் ஆப்பு. கேம்ஸ் ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்பிக்கலாக நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட்லலாம் பார்த்துருப்பீங்க, கூகுள் ப்ளே கேம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பு. உங்களுக்கு வந்து எல்லா கேம்ஸும் வந்து தெரியும். உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஆப்பிள் ஆர்கேடில் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் இது காட்டும். அண்ட் உங்கள் ஃபெல்லோ ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் எப்படி சொல்கிறதுனா கனெக்ட் பண்ணி கேம்ஸ் வந்து சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் கொண்டு வந்திருக்காங்க ஆப்பிள் கேம்ஸுக்கு. ஒரு 2 இயர்ஸாக கேம்ஸ் பற்றி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஆப்பிள். அண்ட் இன்னொரு ஆப் வந்து ப்ரிவ்யூ. ஸோ இந்த ப்ரிவ்யூ ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பனிங் ஆப் மாதிரி. இது வந்து மேக் ஓஎஸ்லலாம் இருக்குங்க. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இதிலே ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நீங்களே ஒரு பிக்சர் வரையணுன்னா வரையலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிவ்யூ ஆப்பு. இந்த 2 ஆப்பும் நமக்கு வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து iOS 26 இன்ஸ்டால் பண்ணோடனே உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே இந்த ஆப்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். கேமரா ஆப் பற்றி சொல்ல மறந்துட்டேன். கேமரா ஆப்பில் வந்து மேஜர் ரீடிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நமக்கு இங்கே வந்து அந்த இது தெரியும், லைக் இமேஜ் ப்ரிவ்யூ தெரியும். இங்கே வந்து அந்த கேமரா வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மாற்றிட்டாங்க. மோட்ஸ் எதுவுமே வந்து பெருசாக விசிபிளாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ இந்த கீழே இருக்கிற இது வந்து நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ஸ் வந்து கொஞ்சம் லைக் அப்படியே வந்து வெளியில் தெரியும், ரிவீல் ஆகும். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே இருக்கிற மோட்ஸ் தாங்க. பெருசாக எதுவும் புதுசாலாம் எதுவும் கொண்டு வரல. பட் வந்து மினிமலாக கொண்டு வந்திருக்காங்கங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இப்படி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு கார்ட்ஸ் மாதிரி தெரியும். அதில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து லைக் ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. லைக் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறம் லைவ் ஃபோட்டோவா இல்லையா, டைமரு, ஃப்ளாஷு, எக்ஸ்போஷர், ஃபில்ட்ரு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ, நைட் மோட், இது எல்லாமே. அண்ட் வந்து நமக்கு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறது இது எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. மேலே அண்ட் வந்து ரெசல்யூஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹேண்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கார்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இப்படி இருக்குது. நான் வந்து இப்போ வேணும்னா ராக் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து ஹெச்இஐசிக்கே வச்சுட்டு நான் வந்து ஃபோட்டோவோட ரெசல்யூஷன்லாம் மாற்றிக்கலாம். சேம் அப்ளைஸ் ஃபார் வீடியோ ஆஸ் வெல். இப்போ 4K 16 இருக்குது. நான் இது பண்ணிட்டு இப்போ நான் ஹெச்டிக்கும் மாற்றிக்கலாம், இல்லை 4Kக்கும் மாற்றிக்கலாம், ஃப்ரேம் ரேட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ஹெச்இஐசியில் வச்சதுனால இப்படி இருக்குது. இதே இப்போ நான் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு கேமரா ஆப்குள்ளே போயிட்டு வந்து ஃபார்மேட்ஸில் போயிட்டு மோஸ்ட் கம்பேட்டபிள்னு வச்சுட்டேன்னா எனக்கு வந்து இன்னும் நிறையா லைக் இப்போ நான் ப்ரோரஸ் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இது காட்டும். இப்போ ஜேபெக்னு போகிறேன், ஜேபெக், ரா இதெல்லாம் இருக்குது. இப்போ இதே வீடியோக்குள்ளே போனேன்னா எனக்கு வந்து லாகு, ஹெச்டிஆர் எல்லாமே வந்து காட்டுது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இப்போ வந்து இது வந்து முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ பெட்டர்.
பட் என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, நம்ம இங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த ஹெச்இஐசி இல்லைன்னா வந்து மோஸ்ட் கம்பேட்டபிள்னு மாற்றுறது வந்து அதையே அங்கே ஒரு லேயராக லைக் ஏதாவது கொண்டு வர முடிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ நான் இங்கே மாற்றிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து கேமரா ஆப் பற்றியும் நம்ம பேசிட்டோம். பட் 17ல் வந்து கேமரா ஆப் இன்னும் நிறையா இது பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் 17 ஹேண்ட்ஸ் ஆன் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிப்பிக்கல் iOS தாங்க. வேறு எதுவும் புதுசாக பெருசாக எதுவும் கொண்டு வரல. பெருசாக வந்து கொண்டு வந்ததே லிக்விட் கிளாஸ் தான். அதுதான் வந்து ஓவரால் ஃபீச்சர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்குது. மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் இந்த iOS 26 பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த நேமிங் பற்றி நான் உங்களுக்கு WWDCலே சொல்லியிருப்பேன். இது இப்படி ஏன் நேம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கேட்கும்போது நமக்கு வந்து ஆக்சுவலி என்ன ரீசன்னா, iOS 18 இருந்தது முன்னாடி, macOS 15 இருந்தது, watchOS 11 நினைக்கிறேன், 11 இருந்தது. இது மாதிரி மாற்றி மாற்றி இருந்தது. ஸோ இப்படிலாம் இருக்கிறது வந்து ஒரே நேமில் வைக்கணுங்கிறதுக்கு 26ன்னு வச்சுருந்தாங்க. அதை 25ன்னு வச்சுருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அக்டோபர் வந்துட்டோம். நீங்கள் வந்து இனி 2026க்கு தான் வந்து மூவ் ஆக போகிறீங்க. அதனால் 26ன்னு வந்து நேம் வச்சிடுறோம். ஏன்னா இந்த நேமில் தான், அதாவது இந்த கேலண்டர் இயரில் தான் இந்த iOS வந்து மேஜர் டேஸ் இருக்க போகுது, 9 மந்த்ஸ் ஆல்மோஸ்ட்டு. அதுக்காக இவங்க இப்படி வச்சுருக்குறாங்க. ஓகேங்க, இதுதான் iOS 26ஓட ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து iPhone 11லேருந்தே இருக்குது. இது நான் இப்போ ஷோகேஸ் பண்ணுறது iPhone 15 Pro. பேட்ரி பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வந்து ஓவரால் யூஐயே வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக இல்லை, ஸ்டேபிளாக இருக்குது. பட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். நான் அங்கங்கே வந்து பக்ஸ் பார்க்குறேன். லைக் ஒரு சின்ன சின்ன கிளிச்சஸ் பார்க்குறேன். அதெல்லாம் வந்து போகிற அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். அண்ட் நமக்கு வந்து iPhone 11லேருந்தே இந்த இது வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. லைக் இந்த iOS 26 வந்து நமக்கு iPhone 11லேருந்தே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ iPhone 11ஓட லாஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஹெவியான கிராஃபிக்ஸில் எதுவும் கொடுக்கலல்ல. இந்த லிக்விட் கிளாஸ் வந்து லைக் ரொம்ப எல்லா ஃபோன்ஸ்க்கும் ஹெவியாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கல. ஓரளவுக்கு சட்டிலாக தான் இருக்கும். லைக் கிராஃபிக் டிமாண்டிங்காக சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ macOS 26 பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.